இந்த வீடியோவில் நம்ம பிரண்டை துவையல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பிரண்டை துவையல் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கணுமா, மூட்டு வலியெல்லாம் குறைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். நம்ம அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் பிரண்டை கொடி காட்டுறேன் பாருங்கள். எப்படி தான் இருக்கும் பிரண்டை கொடி. அது வீட்டில் இருந்து செடியில் அறுத்தது இது. இப்போ அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. எப்பவுமே பிஞ்சான இருக்கிற கொடியாக அறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது மேலே சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும், அதனால் கை அரிக்கும். அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் அதை கட் பண்ண இது பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டுங்க. தடவிட்டு இதை செய்யுங்க, இல்லைன்னா கை அரிக்கும். இது மாதிரி தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இது மாதிரி தோலை தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், தோல் தனியாக வந்துடுச்சு. அது மாதிரி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், தட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டேன், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து எண்ணெய் காய்ச்சதும் போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த உளுத்தம் பருப்பு அது வரைக்கும் வதக்கிக்குங்க. இது பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்குங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா நல்லா வதங்கினோடனே ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து அதில் போட்டு வதக்கிக்குங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல்லு போட்டு வதக்கிக்குங்க. அதையும் சின்ன வெங்காயம் வதங்கினோடனே அந்த சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோல, சின்ன பீஸாக பிரண்டை, அதையும் போட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அது இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்குங்க. அந்த புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க. அதில் வேறு தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்ல, அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதை காட்டுறேன். இந்த பதத்துக்கு அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப குறைன்னு அரைக்காதீங்க. இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பிரண்டை துவையல், அதை எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்குங்க. இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலக்கி ஊற்றிடுங்க. நல்லா கலரி விடுங்க. அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்குது. நான் கலரி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இது மாதிரி வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.